கிறிஸ்துவில் மிகவும் அருமையான நண்பர்களே, இந்த பலநோக்கு உயர்தர மருத்துவமனையில் உங்களோடு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுவும் என்னை விட மிகச்சிறந்த பேச்சாளர்கள் பூச வைக்கிற ஃபாதர் வில்சன், ஃபாதர் ஜான் பீட்டர், அதுவும் மிகச்சிறந்த விவிலியத்தில் அறிவு பெற்ற டாக்டர் சாம்சன் இஸ் ஹியர், ஆர்வம் உள்ள டாக்டர் ஏசுதாஸ் இஸ் ஹியர், other doctors are here. I am honored and a little bit humbled to speak to you on this occasion. I thank for the opportunity. Father John Peter, who is known as Father JP, because we have got 3 or 4 John Peters. You should call him as Father JP. You understand? Christmas is christening, so we christen him as Father JP, because there are 4 or 5 John Peters in our diocese. Okay. தாகூர், இந்த நாட்டினுடைய தேசிய கவிஞர் தாகூர் என்ன சொன்னார் என்றால், பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இன்னும் உலகத்தை பார்த்து சலிப்படையவில்லை என்பதற்கு அத்தாட்சி என்று சொன்னார். Each child is a sign that God is not yet tired of humanity, human beings. அது அப்படியே நீங்க hospital, each patient is a sign that the hospital is not tired of humanity. The doctors are not tired of humanity. The nurses are not tired of humanity. என்பதற்கு அத்தாட்சி. இது the continuation of the incarnation. மனு அவதாரம் அதனுடைய தொடர்ச்சி. ஆப்டிமிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி என்று சொல்லுவோம். அதாவது ஒரு தெளிவான நம்பிக்கை தரக்கூடிய மானிடவியல் தத்துவம். இதுதான். மனிதர்களில் மோசமானவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மனிதர்களில் நல்லவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள். லேவி அப்படிங்கிறவர் ஒரு யூதர், இட்டாலியன் ஜூ. அவர் ஹிட்லரால் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்லப்படக்கூடிய நிறைய பேரை சுருக்கமான இடத்துல வைத்து கொண்டான் அல்லவா ஹிட்லர். அதிலே மாட்டிக்கிட்ட ஒரு யூதர். அவர் பிறகு பெரிய ஃபேமஸ் ஆயிட்டார். அதிலிருந்து தப்பிச்சு வெளியில வந்து உலகளாவிய புகழ் பெற்றவர் லேவி. அவர் பேர் LEVI, லேவி, இட்டாலியன் ஜூ என்று போட்டு பாருங்கள் வரும். அவர் காலம் பெரிய ஃபேமஸ் ஆனப்ப சொல்றாரு, தேங்க்ஸ் டு லொரன்சோ ஐ டிட் ஃபர்கெட் தட் ஐ வாஸ் எ ஹியூமன் பீயிங். லொரன்சோங்கிறவர் தான் தெரியாம சாப்பாடு டெய்லி போய் ஒரு பிரெட் அவருக்கு கொடுத்துட்டு வந்துருக்கிறார். லொரன்சோ the continuation of incarnation. அதற்காக நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆனதுக்கு பிறகு அவர் அந்த லொரன்சோ என்பவர் செய்த அந்த பேர் உதவியை நினைத்து அவரால் தான் நான் மனிதன் என்பதை மறந்து விடாமல் இருந்தேன் என்று சொல்லுகிறார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற பாடலை பற்றி நாம் பெருமையாக எண்ணிக்கொள்ள வேண்டியது. ஆனால் அந்த பாடலை எப்படி போடணும்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அவரவர் வளர்வதில்லை. அன்னை என்ன அயோக்கிய பையனா பால் கொடுக்குறாங்க, பெத்த பிள்ளைக்கு அயோக்கிய பையனா ஆயிரவான்னா பால் கொடுக்குறாங்க இல்லையே, கொஞ்சம் குழாவுறாங்களே, குரு செய்தி கேட்டு அப்படியே மகிழ்ச்சி அடைகிறார்களே. என்னுடைய பையன் ஒரு நாள் சீரியல் கில்லர் ஆயிடுவான்னு நினைச்சா பாடம் நிறுத்திட போறாங்களா? இல்லை, அவன் வளர்வதில்லை. அப்படி வளர்ந்த ஒரு குழந்தையினுடைய விழாவைத்தான், பிறப்பு விழாவை நாம் இன்றைக்கு முன்கூட்டியே கொண்டாடுவோம். ரோமை மரியாள் தூய ஆவியால் கருவுற்றார். இன்னைக்கு முதல் வாசகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாசகத்தை நான் வாசிக்கவில்லை. எசையா நூலிலிருந்து 55வது பிரிவில் ஒரு வசனம் இருக்கிறது. அது வேண்டும், பைபிள் வேண்டும் என்று சொன்னேன். அங்கு மீண்டும் பார்த்தார்கள். டாக்டர் சாம்சனிடம் பைபிள் இருந்தது.
அந்த பைபிளை ஒரு வாரத்திற்கு முன்னால் அவருக்கு நான் தான் கொடுத்தேன். பாருங்கள், அந்த அதில் வாசிக்கிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்திருக்க மாட்டீர்கள். பெரும்பாலும் நாம் கவனிப்பதில்லை. என்னுடைய வாக்கு பலன் தராமல் என்னிடம் திரும்பி வராது என்று அதில் வாசிக்கிறேன். ஐசையா 55வது வசனம் 11வது வார்த்தை வசனம் என்று நான் நினைக்கிறேன். அது சொல்லப்பட்ட நேரம் என்ன நேரம் என்றால், அவர்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள், இஸ்ராயல் மக்கள் அலங்கரிக்கப்பட்டார்கள். பல்வேறு விதமான படையெடுப்புகளினால் சீரழிக்கப்பட்டார்கள். கன்றுக்குட்டிகளையும் மாடுகளையும் தெய்வங்கள் என்று வணங்கினார்கள். அவர்கள் என் மக்களை கூட்டு என்று 10 கட்டளை கொடுத்து அவர்களை ஒரு இனமாக கொண்டு வந்தார் அல்லவா, மோயிசன் வழியாக. அதற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் வாழ்ந்த காலத்தில், கடவுளை புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில், இவர்கள் மக்களா ஒரு காலத்தில் நாம் மக்களிடமாகவே இல்லை என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் எசையா தீர்க்கதரிசி, எசையா இறைவாக்கினர் சொன்ன வார்த்தை. என்னுடைய வார்த்தை பலனின்றி பூமியில் இருந்து என்னிடம் திரும்பி வராது. அதை திரு அவை தந்தையர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்றால், the fathers of the church, mothers of the church என்றும் சொல்லலாம், இன்க்ளூசிவ் mothers of the church, fathers of the church எழுதி வைத்திருக்கிறார்கள். நிறைய ஜான் டேமஸின் வரைக்கும் ஒரு 6 நூற்றாண்டுகளாக அவர்களை திரு அவை தந்தையர்கள் என்று சொல்லுவோம். அந்த fathers of the church இந்த வசனத்திற்கு மிக பொருத்தமானவர் மரியாள் என்று சொல்லுவார். என்னுடைய வார்த்தை precious word, பலன் இல்லாமல் திரும்பி வராது. அது எங்கே விழுந்தது? மரியாளில் விழுந்தது. அதனால்தான் அவர்கள் மரியாளை she is a holy soil என்று சொல்கிறார். holy soil. நீங்கள் ஒவ்வொருவரும், நானும் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும், we are also precious word, we are also precious soil, holy soil. விதை முளைக்க வேண்டும், விதை முளைக்க வேண்டும். அப்துல் கலாம் சொல்றாரு, எவ்வளோ சொல்றாரு அவரு. ஒன்று எனக்கு ரொம்ப பிடித்தது, 2-3 இருக்கு, அதில் ஒன்று சொல்ற பாருங்க. உங்க வாழ்க்கையினுடைய சக்சஸ், நீங்க precious seedன்னு சொல்றேன் உங்களுக்கு. இந்த ஆப்டிமிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி, கண்டினியூவேஷன் ஆஃப் த இன்கார்னேஷன், அதெல்லாம் மறந்துடாதீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் தான் ரோமை நகரை உருவாக்கிய இரட்டையர்கள் இது மாதிரி ஆண் துணை இல்லாமல் பிறந்தவர்களாக வரலாறு இருக்கிறது. குந்தி தேவிக்கு பிறந்த பிள்ளை சூரியனுக்கு பிறக்க வைத்த யார் யார் ஒரு சமுதாயத்திலே மிகச்சிறந்த ஒரு பணிகளை செய்தார்களோ அவர்களின் மானுட தத்துவத்தில் படி இல்லாமல் சற்று வித்தியாசமாக பிறந்தார்கள் என்று சொல்வது நம்முடைய இயல்பு. அதை பொறுத்து தான், அதை வைத்து தான் நாம் மரியாதையுடைய இந்த பிறப்பை எடுக்க வேண்டும். அப்ப அந்த அப்துல் கலாம் சொல்றாரு, the success in your life lies how quickly you are bridging the gap between the stimuli and response. என்ன அது stimuli and response? ஸ்டிமுலினா, நான் ஒருவரை ஹர்ட் பண்ணிட்டேன், நேற்று என்னுடைய வார்த்தையால் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வர ஒரு உணர்வு. நான் படுத்திருக்கிறோம் அல்லது டெஸ்கில் உட்கார்ந்து வேலை செய்யறோம், நான் அப்படி ஹார்டான வார்த்தையை பயன்படுத்திருக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறோம். அது ஸ்டிமுலி. அதை அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? அது ஒரு கனவு மாதிரி போயிடும். The response immediately, how quickly, how ably, how immediately you are bridging the gap between the stimuli and response. உடனே சொல்லணும். அது பெரியார் வாழ்க்கையில கூட ஒன்று நடந்தது. அண்ணா வந்து நைட்டெல்லாம் முடிச்சு எழுதுவார். பாருங்க, அவர் 60 வயசுல இறந்துருக்காரு பேரறிஞர் அண்ணா. எழுதுறது எல்லாம் படிச்சு பார்த்தா எப்படி இப்படியெல்லாம் எழுத முடியும்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திருவிக்காது போல, திருவிக்கா வந்து சில புத்தகங்களே கேட்ராக்ட் ஆப்ரேஷன் அப்ப இல்லை. திருவிக்கா, கல்யாண சுந்தரம், அப்ப கேட்ராக்ட் இருந்தா என்ன எழுதியிருப்பாரு, ஆப்ரேஷன்லாம் இருந்திருந்தா. இல்லாத சமயத்திலும் அவர் சொல்ல எழுதியவைகள் எல்லாம் புத்தகங்களாக இருந்தன. கேட்ராக்ட் வந்து கொஞ்சம் லேட்டா, திருவிக்கா இருந்தப்ப இல்லை. அப்ப அண்ணா ஒரு முறை ஒரு தலையங்கம் எழுதியிருந்தார். அந்த விடுதலை நாளிதழில் தலையங்கம் என்னதுன்னா, குன்றம் சாய்ந்தது, கோடு உயர்ந்தது. குன்றம் சாய்ந்தது, குன்றம்னா நான் இன்றைக்கு நடக்கிற பிரச்சனையை வச்சு நான் சொல்லலை, அன்றைக்கு. குன்றம் சாய்ந்தது, கோடு உயர்ந்தது தலையங்கத்துக்கு தலைப்பு. பெரியாரு யூரினரி பேக்கோட 2வது மாடியோ 3வது மாடியோ ஈரோட்டில் ஏறி
அங்கே அதுக்குள்ளேயே சேர்த்து போயிடுச்சு. அண்ணா தூங்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பாரு, நைட்டெல்லாம் எழுதிட்டு இருப்பாரு இல்லையா. பெரியார் வர்றாரு, ஐயா வர்றாருன்னு என்ன ஐயா இந்த தலையெல்லாம் பார்த்தேன், அதை உடனே உங்களை பாராட்டிட்டு போகணும்னு தான் மேலே வந்தேன் அப்படின்னு சொல்லி தலையங்கத்தை வந்து நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அது என்னன்னு தெரியும். ராஜாஜி உங்களுக்கு தெரியும், மகா பெரிய புத்திசாலி, மகாத்மா காந்திக்கு சம்பந்தி, அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு. அவர் வந்து காமராஜரை ஒதுக்கி விட்டு ராஜாஜிக்கு முக்கியத்துவம் இருந்த அந்த ஒரு சூழ்நிலையை எப்படி ஒரு தலையங்கமாக எழுதியிருக்கிறார் பாருங்க. அண்ணா குன்றம், திருப்பரங்குன்றம்னா காமராஜருடைய ஊருக்கு பக்கத்துல குன்றம் விழுந்தது, திருச்செங்கோடு ராஜாஜியுடைய ஊர், கோடு உயர்ந்தது அப்படின்னு அவ்வளவு அருமையாக மக்கள் இருக்கிறார்கள். அவளது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் எல்லாம் நம் மத்தியிலே இருக்கிறார்கள். ஸோ இதனால அந்த கண்டினியூவேஷன் ஆஃப் இன்கார்னேஷன் நான் சொல்றேன். கண்டினியூவேஷன் ஆஃப் இன்கார்னேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இது பாக்தாத்தில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஸ்கூலினுடைய மோட்டோ, ஒவ்வொரு இதுக்கு மோட்டோ இருக்குல்லையே, உங்களுக்கு முழு மொத்த ஆரோக்கியம் என்பதுதான் உங்களுக்கு மோட்டோ. முழு ஹோலிஸ்டிக் ஹெல்த் நீங்க கொடுக்குறீங்க. கார்பரேஷன் மாதிரி இல்லை, மானிடவியல் தத்துவத்தில் ஒவ்வொருவரையும் கடவுளுடைய சீடாக எண்ணி நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த ஸ்கூல்ல இப்படி நோ கொஸ்டின் இஸ் பர்மிடன் இருக்கு. அவங்க ஸ்கூலினுடைய மோட்டோவே அப்படி இருக்கு, நோ கொஸ்டின் ஹியர், நோ கொஸ்டின் இஸ் பர்மிடன். அப்படின்னா என்கொயரிங் மைண்ட், we encourage the enquiring mind. கேள்வி கேட்கணும், துணிந்து கேட்கணும். ஈவு இரக்கமில்லாமல் விமர்சனத்தோடு கேள்வி கேட்க கற்றுக் கொடுப்பதுதான் ஒரு பள்ளிக்கூடம் என்ற பொருளிலே பாக்தாத்தில் ஒரு டொமினிகன் ஸ்கூல், அதனுடைய மோட்டோ அப்படி இருந்துச்சு. சிரியா பாருங்க, எல்லாரையும் வெளியிலேருந்து வந்தவங்களாம் விரட்டுற ஒரு ஃபண்டமெண்டலிசம் இருந்தார். அங்க ஒரு ஜெஸ்விட் பிரீஸ்ட், அவர் உட்கார்ந்துருந்த பெஞ்சில் அந்த ஸ்கூல்ல அப்படியே உட்கார்ந்துருக்காரு, ரத்ன கால் போட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அவர் அப்படியே சுட்டிருக்காங்க, அப்படியே பிகாஸ் he refused to go. இது என்னுடைய கமிட்மெண்ட், நான் இந்த நாட்டுக்கு செய்யும் பணி, அதற்காக நான் அனுப்பப்பட்டேன், இதை விட்டு நான் போக மாட்டேன். In Syria it had happened. So there are people, optimistic anthropology சொல்றேன்ல, அது மாதிரி நல்லவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாமும் அதை போல விலை உயர்ந்த முத்துக்களாக, விலை உயர்ந்த விதைகளாக, இயேசுவினுடைய விதைகளாக விதைக்கப்பட்டிருக்கிறோம். விதைக்கப்பட்ட விதைகளில் கூட மத்தேயு நற்செய்தியில் நீங்க பாத்தீங்கன்னா சில விதைகள் வழியோரம் விழுகின்றன, சில பாறை நிலத்திலே ராக்கி சாயில் அதில் விழுகின்றன. அவைகள் பலன் கொடுப்பதில்லை, உடனே சில விதைகள் தான் நல்ல நிலத்திலே விழுந்து அது வேறு வேறு விதங்களிலே பலன் கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். அதையும் இந்த எஸ்ஐயா இதையும் பார்த்து இணைத்து பாருங்கள். எனக்கு தெரியும், நான் 2வது முறை டாக்டர் சாம்சனை ஏன் சொல்கிறேன் என்றால், அவர் இஸ் நாட் a Catholic, பட் அந்த காலத்தில் பெனடிக்ஷனை தவற மாட்டார். சேக்ரட் கத்தீட்ரல்ல பெனடிக்ஷன் தான் அந்த மான்ஸ்டன்ஸ் வச்சு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்கல்ல, அதுல தாமஸ் அக்வினாஸ் சொல்றாரு, சிலுவையில் உன்னுடைய இறைத்தன்மையை மறைத்தாய், ஹோஸ்ட் இப்ப ஃபாதர் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே, அந்த ஹோஸ்ட் நன்மையில் உன்னுடைய மனிதத்தன்மையை மறைத்தாய் அப்படின்னு சொல்லுவார். அதனுடைய சாராம்சம் தான் அந்த பாட்டு. அதை அவர் மிஸ் பண்ணாம ஒவ்வொரு சண்டையும் போய் முழங்கால உட்கார்ந்துருக்கிறத நான் சிறுவனாக இருந்த பொழுதே பார்த்திருக்கிறேன். Same thing I can say about Father Dr. S. Das also. So நீங்கள் அர்ப்பண உணர்வோடு நமது ஃபாதர் ஜேபி அவர்களுடைய அரவணைப்பில் இங்கு வேலை செய்வது ஆயருக்கு மிகுந்த மகிழ்ச்சி, எங்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சி. அவரை நாங்கள் வேளாங்கண்ணியிலே பாராட்டினோம். அவருடைய அருமையாக இந்த டீம் ஒர்க் செஞ்சு ஒரு ஈடுபாட்டு உணர்வோடு வேலை செய்யக்கூடியவர். அவர் இருந்த இடங்களிலெல்லாம் அப்படித்தான். அதே போல தந்தை வில்சனும். அதனால் நீங்கள் உங்கள் அனைவரையும் அவர் பெயராலும் ஃபாதர் வில்சன் பெயராலும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். நாம் ஒவ்வொருவருமே மறு கிறிஸ்துவாக இன்கார்னேஷன் கண்டினியூ பண்ணணும். அதுதான் இந்த உலகத்திற்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய காரியம். அதனால நாம் ஒவ்வொருவரும் இறை ஆற்றல் நிரம்பிய விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சாயில்
அதுவும் போலியான சாயலாக மாற வேண்டும். இரண்டும் சேர்க்கிற போதுதான் 100க்கு 100 பலன் கொடுக்க முடியும் என்ற இந்த சிந்தனைகளோடு நாம் இந்த வழிபாட்டை தொடரும்.